பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. சங்கீதம் 37 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கோபமான சுபாவம் எவ்வளவு கொடுமையானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலேயும் நாம் கோபத்தை நெகிழ்ந்து தேவனுடைய அன்பை தரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் வேதத்திலும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது எந்தெந்த இடத்திலே நாம் கோபப்பட்டு நம் வாழ்க்கையிலே எந்தெந்த எல்லைகளிலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் இழந்திருக்கிறோமோ அதை ஆராய்ந்து பார்த்து அவர் பாதத்திலே பாவ அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையாக இருக்கும் கோபம் என்கிற சுபாவத்தை எங்களை விட்டு நீங்கவும், துன்மார்க்கம் செய்கைக்கு காரணமாயிருக்கிற எரிச்சல் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆண்டவரே, நிரந்தரமாக அப்படிப்பட்ட சுபாவத்தை எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வாதத்தையும் பூமியை சுதந்தரிக்கும் ஞானத்தையும் தந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும் சுவாமி. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ அறிக்கை செய்து அவர் பாதத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவான பலன்களால் ஆசீர்வதிப்பார். உங்கள் பூமி சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும். God bless you.